இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லப் போகிறேன். முதல் ராசி மேச ராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். எல்லோரு பார்வையிலும், எல்லோரு ஜோதிடர்கள் பார்வையிலும் சரி, அவர்கள் பார்வையில் பலன் சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை கொஞ்சம் தசா புத்தி அனுசரித்தே என்னுடைய பலன்கள் வரும். அதாவது 24 வயசு, 36 வயசு, 48 வயசு, இந்த வயதுக்குள்ளானவர்கள் என்ன திசையில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ அஸ்வினியாக இருந்தால் சூரிய திசையிலும் ஆரம்பத்தில் இருப்பார்கள். 24 வயசுக்கு நான் சொல்ல வர்றது. 36 வயசு இருந்தால் சந்திர திசையில் இருப்பாங்க. 48 வயசு இருந்தால் ராகு திசைக்கு ஆரம்பமாக இருக்கும். அதாவது செவ்வாய் திசை முடிந்து ராகு திசைக்கு ஆரம்பமாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. நான் சொல்லுவது இப்போ அஸ்வினிக்கு தான் சொல்ல வரேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் உட்கார்ந்துருக்கிறான். அது யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வீடு யார்? அசுரகுரு. அசுரகுரு வீட்டில் குருவும் செவ்வாய் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை, அது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது. அடுத்த கிரக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்திலே சூரியனும் புதனும் சந்திரனும் கூடியிருக்கிறார்கள். இது ஒரு அதீத விபரீதமான ஒரு ராஜயோகம் ஆரம்பம். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அஸ்வினி நட்சத்திர காலம் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி. இந்த பரணி காலகட்டத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் அவர் ஆரம்பம். சுக்கிர திசையில் அவங்களோட பிறப்பு இருக்கும். அவங்களுக்கு 24, 36, 48 இதை நம்ம கணக்கில் எடுத்து நம்ம சொல்லும் பொழுது 24 வயசில் பார்த்திங்கன்னா அவங்க சந்திக்க வேண்டியது சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆரம்பிச்சிடும் 24 வயசில். அடுத்தது அவங்க ராகு திசையில் இருப்பாங்க. 36 வயசு. ராகும் குருவும் சேருவது 48 வயசு. இந்த காலகட்டத்தில் தான் இந்த பரணியோட நட்சத்திரோட சாராம்சம். இதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மேசராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில், சிம்ம வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். மிக அதியோகமான பலனை கொடுக்கும். அதியோகமான பலனை கொடுக்கும். இரண்டாவது, சனி வக்கரமாயிருக்கிறார். மேஷத்துக்கு பரணிக்கு 12இல் ராகு அமைந்திருப்பதால் அவர் மீன வீட்டில், அதாவது சுப வீட்டில் போய் உட்காந்துருக்கான். ஒரு கெட்டவன் போய் சுப வீட்டில் உட்காந்து அவன் செய்ய முடியாது. அவன் எல்லாத்தையுமே தடுக்கப்படும். எல்லா விஷயங்களும் கெட்டிய வழக்கங்கள் எல்லாமே தடுக்கப்படும். மேஷத்தில் 12இல் ராகு. இந்த 12இல் ராகு யாரோட வீட்டில் போய் உட்காந்துருக்கான்? சுபரோட வீட்டில் போய் உட்காந்துருக்கான். அவனால் கெட்டவனாக செயல்பட முடியாது. இது விதி அமைப்பு. இதுதான் உண்மை. ராகுவோட அம்சமும் சரி, மேஷத்துக்கு 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயோட அம்சமும் சரி, மேஷராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சந்திரனும் இருக்கும் இடம் இது. இன்று அமாவாசைக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதி வீட்டில் சுக்கிரன். அது அமோகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். இரண்டாவது, மேஷராசிக்கு அஸ்வினியாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, கிருத்திகையாக இருந்தாலும் சரி, 6ல் கேது. என்னடா பண்ணுன்னு கேட்பாங்க. ஆனால் குருவோட 5ஆம் பார்வை, சுப பார்வை பெற்று கொண்டு இருக்கிறான். இதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த நாள் இனிய நாள், பொன்னாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆடி 19. இன்று அமாவாசை முழுவதும். இது பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு பித்ரு ஸ்தானாதிபதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, தட்சிணாயன காலத்தில் இந்த ராசிக்கு, அதுவும் இந்த நேரம் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மகுரு நடந்துட்டுருக்கு. கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். இந்த ஜென்மகுருவும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன செய்யும்? ஒரு தயக்க நிலை, மனப்பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 24, 36, 48 இந்த வயசில் உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனைகள் வரும். கிருத்திகை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு திசையை தொடுவாங்க 24ஆவது வயசில். இதே ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் சந்திரன், செவ்வாய் அவர்களும் ராகுவை தொடுவார்கள். இந்த மாதிரி நட்சத்திர வாயிலாக நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை தசாபுத்தி அனுசரித்து தான் பலனை சொல்ல முடியும். ஸோ சுருக்கமாக சொன்னால், இப்போது உட்கார்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு. ஒருவேளை நீங்கள் வீட்டை விட்டு உங்கள் மனைவியை விட்டு இல்லை வெளியூர் வாசம் செய்யலாம். அதாவது ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு இன்னைய பலனை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா,
இந்த காலகட்டத்துக்கு இன்றைய நட்சத்திரம் என்ன? பூச நட்சத்திரம். பூசம் சனி. சனி எங்கே உட்காந்துருக்காங்க? தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கா. தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால வெளியூர் வாசம் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும், இல்லை வெளியூர்லேருந்து இது கேட்க வேண்டியிருக்கும். மிருக நட்சத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரிஷபத்தில் 2 பாதம். ஆமாம், மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஜாதக கணக்குப்படி செவ்வாய் திசையில் பிறந்து ராகு திசையில் வளர்ந்து குரு திசையில் 24-26க்குள்ளே அவங்க இருப்பாங்க. இந்த குரு திசை என்ன பண்ணோம் மிருகசிரிஷத்துக்கு? அதுக்கப்புறம் 36 சனி திசையில் இருப்பாங்க. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ராசியில் ரிஷபம் மிருகசிரிஷம் இந்த 2 பாதங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது. இந்த 2 பாதத்தில் பார்த்திங்கன்னா இவங்க தாண்டக்கூடிய காலகட்டங்கள் முக்கியமான ஒரு காலகட்டங்கள். அவங்களுக்கு உதயக்கூட ராசிகள் பார்த்திங்கனாக்கா சனியோட நட்சத்திரம், சனி அமைப்பு நல்லா இருந்தால் அந்த 24 வயசில் இல்லை 36 வயசில் நல்லா இருந்தால் அவங்களுக்கு இது யோகமான காலகட்டமாக இருக்கும். நான் ரிஷப ராசிக்கு தான் சொல்லிட்டு வரேன், 2 பாதத்துக்கு தான் சொல்லிட்டு வரேன், சரிங்களா? இது இன்றைய நிலைமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஓடிட்டுருக்கனால சனி 10ஆம் இடத்துல இருக்கான் ரிஷபத்துக்கு, ராகு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கான், 5ஆம் பார்வையாக குரு கேதுவை பார்க்கிறார். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த நாள் ஒரு அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆடி 19 அமாவாசை திதி. நீங்கள் முன்னோர்கள் செலுத்த வேண்டிய விஷயத்தை தயவுசெய்து செலுத்திடுங்க. சரி, நான் பலன் சொல்ல வருகிறேன். மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு நடக்கும் திசை 24 வயசாக இருந்தால் ராகு திசை ஓடின்னு இருக்கும். ராகு அல்லது ராகுவின் முடிவு குரு ஆரம்பிச்சிருக்கும். இந்த 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 காலகட்டத்தை இன்றைக்கி நிலைமைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ராகு சனியோட சாரம் ஆகியிருக்கார். உங்களுடைய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை உட்கார்ந்துருக்கிறார். ஸோ தொழில் வகையில் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நிலையில் உங்களோட ஆரம்பம் இன்றையிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாளிலேருந்து முயற்சி பண்ணலாம், அதுக்கு 100 மடங்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், அவன் 10லே தான் உட்காந்துருக்கான். ஸோ வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டு தொடர்புகள், நிறைய விஷயங்கள், அதாவது தொழில் விஷயத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடுவான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருவாதிரைக்கு புனர்பூசத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் விரயத்தில் குரு, சுப விரயங்கள். நீங்கள் 48 வயசாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் அந்த மாதிரியான தொடர்பான விஷயங்கள், சுபமான காரியங்களை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மிதுன ராசியோட முழு பலன். அன்பான கடகராசி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய ராசியிலேயே சூரியன், சந்திரன், புதன், அதாவது அமாவாசை நாள். இந்த அமாவாசை ஆடி அமாவாசை. நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை, திதியையும் தர்ப்பணத்தையும் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். 2வது, இப்போது நட்சத்திர வாரியாக வரும்பொழுது புனர்பூச நட்சத்திரத்துக்கு இப்போது 24, 36, 48 அந்த கால்குலேஷனில் வந்தால் கூடுமான அளவு உங்களுக்கு புனர்பூசத்துக்கு 4ஆம் பாதம், அதாவது குரு தசையில் கடைசி பாதம். இந்த கடைசி பாதத்தை எடுத்தோம்னா குருவோட தசையில் நீங்கள் பொதுவாக குரு தசையில் பிறந்தாலும் வளர்ப்பு 24 பார்த்தீங்கன்னா சனி தசை புதன் தசையில் ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு 24, 36 பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசை கண்டினியூ ஆகும். இந்த புதன் தசை உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இது காரணம் காட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா 48 வயசு கேது சுக்கிரன் திசையில் உங்களுடைய ஆளுமை இருக்கும். பொதுவாக இந்த கடகராசிக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புனர்பூசமாக இருந்தாலும் சரி, பூசமாக இருந்தாலும் சரி, ஆயில்யமாக இருந்தாலும் சரி, இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி யாரோட சாரம் வாங்கியிருக்கான்னா ராகுவோட சாரம் வாங்கியிருக்கிறான். பொதுவான பலன் ராகுவோட சாரம் வாங்கியிருக்கான். அந்த ராகு யாரோட சாரம் வாங்கியிருக்கான்? சனியோட சாரம் வாங்கியிருக்கான். ஸோ இப்படி சார பரிவர்த்தனை ஆனதுனால உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை உருவாகும். ஆனால் உங்களை கெடுக்காது. இந்த அஷ்டம சனி பாதிப்பை தராது. ஏன்னா வக்ரம், இந்த வக்ர காலகட்டத்தில் இப்படி தான் நடக்கும். இவ்வளோ நாள் பல வகையில் துன்பப்பட்டுருந்துருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம், இந்த ஆடி இன்னைலேருந்து உங்களுக்கு ஒரு சில விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதேபோல் உங்களுக்கும் இருக்க வேண்டும். கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக இன்றிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல பலன்களே வரும் என்பது உண்மை. கன்னிராசி நேயர்களே, எங்களது காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய 11ஆம் இடத்துல சூரியன், உங்கள் ராசிநாதன் புதன், சந்திரன் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் யோகமான நாளாகும் இந்த நாள். ஆனால் 6இல் சனி, 9இல் குரு, இப்படி எல்லா அதிபலத்தோடு இருந்தும் நம்மளால் எந்த விஷயத்தையும் செயல்பட முடியாமல் நம்ம தடுமாறிட்டே இருக்கோமே, என்ன காரணம்? ஒருவேளை ஜென்ம கேதுவான்னு நினைக்கலாம். ஜென்ம கேது கிடையாது, குருவோட 5ஆம் பார்வை வாங்கியிருக்கார். ஸோ அவர் கெடுக்க மாட்டார் உங்களை. கேது கிரகம் உங்களை கெடுக்காது. கெடுப்பதெல்லாம் யார் என்று கேட்டால் என்ன, 7இல் ராகு. 7இல் ராகு என்ன பண்ணுவாங்கிறது சொல்லவே முடியாது. ஏன்னா ராகு அப்படி ஒரு அம்சத்தை பிறந்தவன். இந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் இந்த ஒரு இன்றைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் தர்ப்பணம் திதியை செய்துவிட்டு அமைதியாக இந்த நாளை கழித்து விடுங்கள். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன் உட்காந்துருக்கான். உங்களோட தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து, அதுவும் அமாவாசை அதிகமாக உட்காந்துருக்கான். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் திதியும் தர்ப்பணமும் கொடுத்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அதில் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதமும், சுவாதி 1, 2, 3, 4 பாதமும், விசாகம் 3 பாதமும் இருக்குது. ஸோ இந்த தசா காலகட்டத்தை வச்சு அனுசரித்து பார்க்கும்பொழுது சுருக்கமாக சொன்னால் செவ்வாய் தசையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, குரு தசையில் அடியெடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரகால பரப்பில் பார்த்தால் குரு தசையில் நடப்பு நடந்து கொண்டு இருக்கும். அதாவது 24லேருந்து நான் சொல்கிறது 36 கணக்கியல் படி. இன்னொன்று விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். விசாகம் என்ன பண்ணோம், குரு தசை முடிஞ்சு, சனி தசை முடிஞ்சு, இப்போ நடக்கிறது புதன் தசை. இது ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு சோதனையான காலகட்டம் துளாராசிக்கு. எதுவுமே எடுபடலையே அப்படின்னு. ஏன்னா குரு 8இல் மறைவு கோச்சாரப்படி, அது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இரண்டாவது, குடும்பத்தில் சனி, கும்பத்தில் 5ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கான். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. காரணம், 5ஆம் இடத்தில் சனி உட்காந்து வக்கரமாக உட்காந்துருக்கனால. ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சநாதனா உங்கள் வீட்டில் இருக்கனால தான் இவ்வளோ. அது எந்த அளவுக்கு நம்ம தாகம் எடுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி தான். நம்ம செய்கிற தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஸோ விசாகமோ சுவாதியோ சித்திரையோ இந்த தசா காலகட்டத்தில் இருக்கும் பொழுது தயவு செய்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். எடுத்த காரியம் எதை எடுத்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். இது இன்றைய நாள் கட்டத்தில். வரக்கூடிய காலகட்டங்கள் அது மாறலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தசையும் புத்தியும் மாறும். ஸோ எதுவும் தெரியல, எனக்கு தசை தெரியல, நீங்கள் சொல்கிற தசை எனக்கு புரியல அப்படின்னா நேராக பக்கத்தில் ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் அதை பலன் அணிஞ்சிக்கலாம். நமக்கு என்ன தசை நடக்குது, நமக்கு எதனால் அந்த பிரச்சனை வருது, அதை மட்டும் நீங்கள் தெள்ள தெளிவாக பார்த்துக்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எனது காலை வணக்கம். இன்றைக்கி விருச்சிக ராசி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் ராசி கட்டத்தில், அதாவது சுருக்கமாக சொன்னால் 9க்கு அதிபதி யார், சந்திரன். அந்த அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது சூரியன், சந்திரன், புதன். இவர்கள் 9இல் உட்காந்துருக்காங்க. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானமாக கருதப்படுகிறது. இந்த பாக்கியஸ்தானத்தில் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இது ஒரு வகையில் யோகமான நாளாக சுருக்கமாக சொல்ல போனால். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட நேரடி பார்வை விருச்சிகத்துக்கு ராசிநாதனுக்கு இருக்குது. சனியோட 10ஆம் பார்வையும் ராசிநாதனுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை நாம் அனுசரிக்கும் பொழுது, அனுசரித்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நடந்துட போகுது, என்ன மிராக்கள் நடந்துட போகுதுன்னு கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கினாவே பெரிய கிஃப்ட்டு. ரெண்டாவது, அர்த்தாசிரம சனியாக உட்காந்துருக்கான், ஒரு செயல்பாடு இல்லை, நமக்கு எந்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியலன்னு ஒரு குழப்பம் இருக்கும். கூடிய விரைவில் மாறக்கூடும். இதுவே உறுதி. என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா விசாகம் ஒரு பாதம் இருக்குது, அனுஷம் ஒரு 4 பாதம் இருக்குது, கேட்டை அது 4 பாதம் இருக்குது, மொத்தம் 9 பாதங்கள் இருக்குது. இது கணக்கில் எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க விசாகத்துக்கு குரு, சனி, புதன் தசை நடக்கும் லாஸ்ட் டைம். அதே நேரத்தில் அனுஷம் எடுத்துக்கொண்டால் சனி, புதன், கேது, சுக்கிரனை கூட தொட்டிருப்பார்கள். இதே கேட்டை எடுத்துக்கொண்டால் கேட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன், கேது, சுக்கிரன்,
சூரியன் சந்திரனை கூட தொட்டிருப்பார்கள். அதாவது 36 48 24 வயசு 36 வயசு 48 வயசு. இதை நான் கணக்கிட்டு தான் சொல்கிறேன். இந்த திசையில் இருந்திருப்பாங்க. இந்த திசையில் இருக்கும்பொழுது என்ன செய்வாங்க, நமக்கு என்ன 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 மாதிரியான ஒரு பலன்கள்னா, அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவுக்கு வந்து நிற்கிற இப்போ இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனி மேன்மைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவோட 7ஆம் பார்வை. அவர் இன்னும் எந்த ஸ்டெப்பே எடுக்கல. ஏன்னு கேட்டால் அவர் சந்திரனோட சாரத்தை வாங்கியிருக்கார். இந்த சந்திர சாரங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக செயல்பட்டு பாக்கியாதிபதியாக செயல்படுறார். அது எப்படி சொல்ல வரங்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது சனி ராகுவோட சாரமும் ராகு சனியோட சாரம், இதை சார பரிவர்த்தனை. இந்த இடத்த நம்ம கணக்கிட்டு இருக்கணும். 5இல் ராகு விருச்சிகத்திற்கு, 9இல் சூரியன் சந்திரன் புதன் வக்கரம் வேற. ஸோ கேட்டை நட்சத்திரம். ஓகே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய ஆடி 19 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை. இதை நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று, அதாவது நேற்று மாலையே ஆரம்பித்தது, இன்று நாளை வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக விஷயத்தில் பக்தி விஷயத்தில் இறங்கிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த காரியமும் உங்களுக்கு நடப்பது கொஞ்சம் அரிது. தேவையில்லாமல் மனைவியிடமோ மகனிடமோ எந்த வாய் வார்த்தைகளையும் சொல்ல வேண்டாம். அது வாக்குவாதத்தில் கொண்டு போய் விட்டுடும். மௌனம் கலக நாஸ்தி, இதுவே இதனுடைய ராசி பலன். அதனால் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம். திசா புத்தி பலன் நான் சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி வேண்டாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எனது காலை வணக்கம். இன்று நடக்கக்கூடிய நாள், அதாவது உங்கள் 7ஆம் இடத்தில், உங்களது 7ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். இந்த கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தில் அவருடைய சந்திரனுடைய ஸ்தான பலன் இருக்கிறது. இதில் இன்றைக்கு ஆடி அமாவாசை. முன்னோர்கள் தர்ப்பணம் திதியை கொடுத்து உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்குவதே சிறந்தது. இன்னொரு விஷயமும் இருக்குது. 2இல் சனி, 7இல் சனி தான் விலகிடுச்சாயா, எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையே, எதுவுமே நான் விலகிச்சா விலகலையாங்கிற ஒரே ஒரு குழப்பத்திலே இருக்கமே நினைக்கலாம். 7இல் சனி விலகலை, ஆனால் 2இல் சனி. கொடுத்த வாக்கை எவராலும் இந்த மகர ராசிக்கு காப்பாற்ற முடியாது. காரணங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3இல் ராகு உட்காந்துருக்கான், 5இல் குரு உட்காந்துருக்கான். அப்படியே எங்களுக்கு செயல்பாடு இல்லை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்பது நியாயமான கேள்வி. 3இல் ராகு, 5இல் குரு, செவ்வாய், இவ்வளோ பேர் நல்ல நல்ல உட்காந்துருக்காங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? இது ஒரு கேள்வியாக இருக்குது, பொதுவான கேள்வி. ஆனால் ஏன் நடக்கலை? தசா புத்தி, அந்தந்த திசையில் என்ன நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தசா புத்தி எதுவும் தெரியல அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஜோதிட்ட எனக்கு இப்போ என்ன தசை நடக்குது, ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சுத்தமாக முடக்கி போட்டு வச்சுருக்கு. உத்திராட நட்சத்திரத்துக்கும் சரி, திருவோணமும் சரி, அவிட்டத்தும் சரி, இது இந்த காலகட்டம். இதனால் என்னன்னு கேட்டால் மௌனம் கலக நாஸ்தி. இன்றும் ஒரு 3 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரம் வேறு, சொல்லவே வேண்டாம். ஒருத்தன் கொடுப்பான், ஒருத்தன் கெடுப்பான். யார் கொடுப்பான்? சனி கொடுக்க நினைச்சாலும் ராகு கெடுப்பான். ஏன் அப்படின்னா ராகு வாங்கியிருக்க சாரம் சனியோட சாரம், சனி வாங்கியிருக்க சாரம் ராகுவோட சாரம். இதுவே இது கிரகத்தின் சூட்சமும். இது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா பொதுவாகவே நம்ம எந்த கட்டத்தில் இருக்குன்னு தெரியல. எடுக்கிற காரியம் எல்லாமே ஃபெயிலியர்னு என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத மனக்குழப்பம் தான். அதனால் கொஞ்சம் அமைதியாக இன்றைக்கி பொழுது ஓட்டிடுங்க. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எனது காலை வணக்கம். இன்று உங்களது ராசி நட்சத்திரம், அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த அவிட்டமும் சரி, சதயமும் சரி, பூரட்டாதியும் சரி, 7.5 ஜென்மத்தில் பிடிகொண்டு இருக்கிறீர்கள். அதுவும் சுருக்கமாக சொன்னால் வக்கரம், சனி வக்கரம். எந்த ஒரு காரியத்தையும் சரி செயல்படாத ஒரு கூடிய முடக்கம், திசையும் சரி புத்தியும் சரி எல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, சனி அங்கே ஆட்சியாகி வக்கரமாகி உட்கார்ந்துருக்கனால எந்த ஒரு காரிய நிவர்த்தியும் நடக்க முடியாது. ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்று கேட்டால், இப்போது சுக்கிரன் சிம்மத்தில் 7ல் உட்காந்துருக்கான். கொஞ்சம் உங்களுடைய கஷ்டங்கள், அதாவது பணத்தினால பிரச்சனை வந்திருந்தால் அது கொஞ்சம் இன்றைக்கி அதுக்குள்ள தொடக்க புள்ளி இன்றைக்கு ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னா ராசிநாதன் சனியோட ராசி, அவன் எங்கே உட்காந்துருக்கான்? ராகுவோட சாரத்தில் உட்காந்துருக்கான். யார்கிட்டையாவது கடன் கேட்டு போனால் கூட கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய ராசி பலன் மட்டுமே கூறுகிறேன். இன்று அமாவாசை என்பதால்
தயவு செய்து முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் வழங்குங்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆடி 19 அமாவாசை தினம். இன்று உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இடத்துல சூரியனும் சந்திரனும், அதாவது இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூர்வ புண்ணியத்தில் போய் நாம் வந்து திதியும் தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா அது எவ்வளோ பலத்தை கொடுக்குங்கிறது சொல்கிறதுக்கே இல்லை, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ரெண்டாவது, ஜென்மத்திலே ராகு உட்கார்ந்துருக்கிறான். கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் வருகிற நேரத்தில் செயல்படணும். ஏன்னு கேட்டால் நரம்பு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் உங்களுக்கு தளர்ச்சியை ஏற்படுத்தும். உடல்நிலை கவனம் தேவை. ஏன்னா ராகுவோட வேலை அதுதான். ஏன்னா அவன் சனியை சாரம் வாங்கியிருக்கான். அந்த சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் அந்த ஆஸ்ட்ரேஸ் இருக்கும் உடம்புல. அதுமாதிரி வெளிநாட்டு தொடர்புகள், வான்வெளி தொடர்புகள், மற்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா நடப்பு திசை புத்தி அது என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னைய நிலைமை தான். தயவுசெய்து முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுத்து பெரியவரோட ஆசீர்வாதம் வாங்குங்கள். இது இன்றைய மீனராசியின் பலன். நாட்டில் நடக்கும் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்திய நியூஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.